அதே போல இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பன உட்பட மொத்தம் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ, அதாவது அரசு ஊழியர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ கடந்த 4 நாட்களாக போராட்டத்தில் அமைப்பு ஈடுபட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள், பல்வேறு துறைகளிலே பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் தொடர்ந்து 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் வலுத்துக் கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதனால பள்ளிகள்ல பாடம் நடக்காமல் அங்க வகுப்பு நடைபெறாமல் இருப்பதாக அதற்கு தற்காலிக தீர்வை அரசு ஒரு பக்கம் மேற்கொண்டிருக்கிறது. இதனால் மேலும் போராட்டம் வலுப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதனால அங்கங்கே இன்றைய தினம் அவர்கள் நேற்று வரை அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த நிலையில் இன்றைய தினம் மறியல் போராட்டங்களில் ஆங்காங்கே ஈடுபட ஆரம்பித்தார்கள். இதுல சென்னையில மறியல் போராட்டம் என்பது சேப்பாக்கம் விருந்தினல் மாளிகை அருகே இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. இந்த போராட்டத்துல 1700 பேர் மொத்தமாக இதுல கைது செய்யப்பட்டார்கள். சுமார் 2000 பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 1700 பேர் வரை கைது செய்யப்பட்டார்கள். இதுல கைது செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் மீது, தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. குறிப்பாக 6 பிரிவுகளின் கீழே திருவல்லிக்கேணி போலீசார் இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மூலமாக போராட்டம் நடத்திய இந்த அரசு ஊழியர்கள் மற்றும் இந்த நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சட்டவிரோதமாக பொதுமக்களுக்கு தொந்தரவு விளைவிக்கும் வகையில் போராட்டம் நடத்துவது, சட்டவிரோதமாக அரசு ஊழியர்களை ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது, அரசு அதிகாரிகளை ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது உள்ளிட்ட ஒரு 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல 100 பேர் மீது, இந்த அரசு ஊழியர்கள் 100 பேர் மீது வழக்கு பதிவு திருவல்லிக்கேணி போலீசார் செய்தார்கள். இதுல 41 பேரை மட்டும் தற்பொழுது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறைக்கு கொண்டு செல்கிறார்கள். இதுல 5 பெண் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். இதுல குறிப்பாக இந்த 41 பேர் கைது செய்வதற்கான பின்னணி என்ன பார்த்தோம், இந்த ஜாக்டோ ஜியோவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் உள்ள அரசு ஊழியர் சங்கங்கள் இருக்கின்றன. இந்த அரசு ஊழியர் சங்கங்கள்ல அதை முன்னெடுக்க, அதாவது போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள், ஒருங்கிணைக்கக்கூடியவர்களை தொடர்ந்து அவர்களை கைது செய்வதன் மூலமாக இந்த போராட்டத்தை நிறுத்து போக செய்யலாம் என்ற ஒரு நடவடிக்கையின் காரணமாக பல்வேறு இடங்களில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இரவிலும் நிறைய இடங்கள் நடக்கிறது. அந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள், போராட்டத்தை ஒருங்கிணைப்பவர்கள் அங்கங்கே அந்த நிர்வாகிகள் மட்டுமே கைது செய்யப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் சென்னையிலும் கூட 41 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், 5 பெண் நிர்வாகிகள் உட்பட. அவர்கள் தற்பொழுது எழும்பூர் நீதிமன்ற குடியிருப்பிலே அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு அனைவருமே புழல் சிறைக்கு கொண்டு செல்வதற்கான ஆயத்த பணிகளில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது 4 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில பல்வேறு துறைகள்ல பணிகள் நடைபெறாமல் அப்படியே கிடக்கிறது. அதுல குறிப்பாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதனால வகுப்புகள் நடைபெறவில்லை என்று அரசு தரப்பிலிருந்து அதற்கான தற்காலிக தீர்வை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதோடு உடனடியாக அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மீது 17B என்ற ஒரு சார்ஜ் எடுக்கப்படும், அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அதாவது இது பணியிடை நீக்கத்திற்கு முன்பான ஒரு நடவடிக்கை. அதாவது 2 முறை அவர்களுக்கு விளக்கம் கேட்கப்பட்டு அவர்கள் அவர் விடுப்பில் இருப்பதற்கான முறையான காரணம் தெரிவிக்கவில்லை என்றால் இது போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில 17B சார்ஜ் அவர்கள் மீது அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஒரு பக்கம் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தொடர்ந்து போராட்டம் தீவிரமடைகிறது. அவர்கள் தற்காலிகமான ஒரு தீர்வை மேற்கொள்ளக்கூடிய நிலையில அரசு ஊழியர்கள், போராடக்கூடிய ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தை வெவ்வேறு வடிவங்கள்ல போராடுவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். இன்றைய சாலை மறியல் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு வடிவிலான அந்த போராட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்களும் போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.